ஹலோ கிட்ஸ். நான் உங்களுக்கு வந்து நேற்று வந்து பேஜ் ஓப்பன் பண்ணி பேசிக் இங்கிலீஷ் வந்து போட்டிருந்தேங்களா, அதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் ஆல்ஃபபெட்ஸ்னா என்னன்னு சொன்னேன். அதனுடைய டைப்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் சொல்லி கொடுத்தேன் நேற்று. மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த டைப்ஸை வந்து டீட்டெயிலாக சொன்னேன். அதில் 2 டைப்ஸ் இருக்கு, வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் சொல்லி சொன்னேன். அந்த வவல் சவுண்ட் எத்தனை, கான்சனன்ட் சவுண்ட் எத்தனைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மார்னிங் பார்த்தோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த வவல் சவுண்ட்ஸும் கான்சனன்ட் சவுண்ட்ஸும் டீப்பா சொல்லி தரேன். லெசனுக்கு போகலாமா? ஓகே ஓகே. டைப் ஆஃப் alphabets. There are 2 types of alphabets. They are vowels and consonants. In that vowels we have 5 letters. Okay, 5 letter இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன letters சொன்னேன்? A, E, I, O, U. இது வந்து letters. இந்த 5 letters வந்து vowel letters சொன்னோம். ஆனா இந்த 5 லெட்டர்ஸும் வந்து அதனுடைய பேசிக் ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த வவல்ஸை வந்து ஈஸியா ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். அதை தான் உங்களுக்கு இப்ப நம்ம டீட்டெயிலா சொல்ல போறேன். ஓகேவா? லெசனுக்குள்ள போறோம். ஏ ஏ வந்து நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், இந்த வவல் சவுண்டை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னா லைட் ஹே சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இப்போ இந்த ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்குல்ல, இதை வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றோம் நம்ம? ஏஎன் ஆன். அப்போ ஆஸ் சவுண்ட் வச்சு ஆன் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஏடிடி ஆட், ஏஎஸ்எஸ் ஆஸ். இங்க ஏ இருக்கிறதுனால நம்ம வந்து ஏன்னு சொல்லக்கூடாது, அது வந்து லைட் ஆஸ் சவுண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் இ சவுண்ட் பார்த்தோம்னா இ வந்து ஏ அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இஜிஜி எக், இஎன்டி எண்ட், ஏ சவுண்ட் வச்சு நம்ம இந்த இ லெட்டரை ப்ரொனன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ வந்து ஐன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஈன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஈன்னு சொல்லும் போது ஐஎன் இன், ஐஎஃப் இஃப், ஐடி இட், ஐஎன்கே இங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வவல் லெட்டர்ஸை ப்ரொனன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓ சவுண்ட் பார்த்தோம்னா ஓன் ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது. எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்? ஆ சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும். இப்போ ப்ரொனன்ஸ் பண்ணலாமா? ஓஎக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஓன்றதுனால நம்ம ஓஎக்ஸ் ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது, ஓஎக்ஸ் ஆக்ஸ் தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஓஎன் ஆன், ஓஆர் ஆர், ஓஎஃப் ஆஃப். அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் வந்து யூ. லாஸ்ட் லெட்டர் வவல் லெட்டர்ல லாஸ்ட் லெட்டர் யூ வந்து நம்ம யூன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது. அப்படின்னு லைட் சவுண்ட்ல யூஸ் பண்ணும்போது யூபி அப், சவுண்ட் வருது இல்லைங்களா, இப்போ யூ வந்து அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் அப், யூஎஸ் அஸ். Okay, these are the letters in vowels A, E, I, O, U. I thought I teach you very detailing. Okay, next we are going to see about consonants. Okay, apart from this vowel sounds, we have 24 letters as a consonants. In that consonants, we have 25 consonant sounds we have. They are all okay. Consonant sounds வந்து எத்தனை இருக்கு? இந்த 5 letters தவிர மீதி இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்லயும் வந்து நான் என்ன சொன்னேன்? கான்சனன்ட் லெட்டர்ஸ் சொன்னீங்களா, அதுல கான்சனன்ட் சவுண்ட்னு பார்த்தோம்னா 25 வரும். அதை பார்க்கலாம், டீடைலா பார்க்கலாமா? பி வந்து இப் சவுண்ட் வரணும். இக் சவுண்ட், டி இட், எஃப் எஃப், ஜி இக், ஹெச் ஹிஜ், ஜே இஜ், கே இக், எல் இல், எம் எம், என் இன், பி இப் ஆர் எர். ஜெட்டுக்கும் எஸ்ஸுக்கு வந்து இஸ் சவுண்ட் வரணும். டி இட், வி இவ், டபிள்யூ இவ், ஒய் இ. சிஹெச் வந்து இச் சவுண்ட் வரும். எஸ்ஹெச் வந்து இஷ் சவுண்ட். டிஹெச் வந்து இட்டு சவுண்ட் வரும். சிகே வந்து இக்கு சவுண்ட் வரும். என்ஜி வந்து இங்கு சவுண்ட் வரும். எக்ஸ் வந்து இக்கு இஸ். இதுதான் வந்து கான்சனன்ட் சவுண்ட். நாட் த பேசிக்ஸ் ஆஃப் த லெட்டர்ஸ், we have to pronounce the basics of the sounds வந்து consonant sounds. These are all the consonant sounds and these are all the vowel sounds. Okay, இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you children.